ஆழ்மனதின் போக்கு வாழ்வின் உயிரோட்டம் குறித்ததே. உங்கள் வாழ்க்கையில் 90% மேற்பட்டவற்றை கட்டுப்படுத்துவது உங்கள் ஆழ்மனம்தான். இந்த அற்புதமான சக்தியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள தவறிவிட்டால் மிக குறுகிய எல்லைகளுக்குள் உங்களை நீங்களே சிறைப்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் ஆழ்மனதின் செயல்முறைகள் எப்போதும் வாழ்வின் உயிரோட்டம் குறித்தும் ஆக்கப்பூர்வமானதாகவும் அமையும். உங்கள் ஆழ்மனம்தான் உங்கள் உடலை உருவாக்கி அதன் அனைத்து இன்றியமையாத செயல்களையும் பராமரிக்கின்றது. அது ஒரு நாளின் 24 மணி நேரமும் தொடர்ந்து தன் வேலைகளை செய்கிறது. அதற்கு ஓய்வுறக்கம் என்பதே கிடையாது. அது எப்போதும் உங்களுக்கு உதவவும் தீங்கு நேராமல் பாதுகாக்கவும் முயல்கிறது. உங்கள் ஆழ்மனம் எல்லையில்லா ஞானத்துடன் எப்போதும் தொடர்பு கொண்டுள்ளது. அதன் தூண்டுதல்களும் எண்ணங்களும் எப்போதும் வாழ்வின் உயிரோட்டம் குறித்தே அமைந்திருக்கும். பிரம்மாண்டமான மேன்மை பொருந்திய வாழ்விற்கான பேரார்வங்களும் உத்வேகங்களும் முன்னோக்குகளும் ஆழ் மனதிலிருந்துதான் துள்ளி எழுகின்றன. உங்கள் உறுதியான நம்பிக்கைகள் பற்றி உங்களால் பகுத்தறிந்து விவாதிக்க முடியாது, ஏனெனில் அவை உங்கள் ஆழ்மனதிலிருந்து வருகின்றன. உள்ளுணர்வுகள், தூண்டுதல்கள், முன்னுணர்வுகள், அறிவிப்புகள், வலியுறுத்தல்கள் மற்றும் எண்ணங்கள் ஆகியவற்றின் மூலம் உங்கள் ஆழ்மனம் உங்களிடம் பேசும். அனைத்திலும் மேலோங்கி நின்று மேம்பாட்டை அடைந்து வளர்ந்து முன்னேறி துணிந்து இறங்கி முன்னோக்கி சென்று வாழ்வில் உயர்ந்த சிகரங்களை அடையுமாறு அது எப்போதும் உங்களிடம் கூறிக்கொண்டே இருக்கும். அன்பு செலுத்துவதற்கும் பிறருடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்குமான தூண்டுதல்கள் உங்கள் ஆழ்மனதின் ஆழத்திலிருந்து வருகின்றன. எடுத்துக்காட்டாக 1906ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதியன்று சான் பிரான்சிஸ்கோவில் ஏற்பட்ட பெரும் நிலநடுக்கத்தின் போது நெடுங்காலம் படுத்த படுக்கையாக கிடந்த ஊனமுற்றவர்களும் செயலிழந்தவர்களும் எழுந்து நடமாடி துணிச்சலையும் சகிப்புத்தன்மையையும் வெளிப்படுத்திய அற்புதமான செயல்களை செய்தனர். என்ன ஆனாலும் சரி, மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆழ்ந்த விருப்பம் அவர்களுக்குள் பொங்கி எழுந்தது. அதனால் அவர்களுடைய ஆழ்மனம் அதற்கேற்றவாறு செயல்விடை அளித்தது. சிறந்த கலைஞர்களும் இசை வல்லுநர்களும் கவிஞர்களும் பேச்சாளர்களும் எழுத்தாளர்களும் தங்கள் ஆழ்மனதின் சக்திகளுடன் ஒத்திசைகின்றனர். அதன் மூலம் இயக்கப்பெற்று உத்வேகமூட்டப்படுகின்றனர். ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் இரவு உறங்கச் செல்லும் முன் தான் உறங்குகையில் தனக்கான கதைகளை உருவாக்கி தரும் பணியை தன் ஆழ்மனதின் பொறுப்பில் விட்டுவிடுவது வழக்கம். தன் வங்கி கணக்கில் பணம் குறைவாக இருக்கும்போது ஒரு நல்ல விற்பனைக்கு உகந்த திகிலூட்டும் கதை தனக்கு வேண்டும் என்று தன் ஆழ்மனதிடம் கேட்பதற்கு அவர் தன்னை பழக்கப்படுத்தி கொண்டார். கதையை துண்டு துண்டாக ஒரு தொடர் போல தன் ஆழ்மனதின் பேரறிவு தனக்கு வழங்கியதாக அவர் கூறினார். உங்கள் வெளிமனம் சிறிது கூட அறியாத நிலையில் மேன்மையான அறிவார்ந்த விஷயங்களை உங்கள் ஆழ்மனம் எவ்வாறு உங்கள் மூலம் பேசும் என்பதை இது விளக்குகிறது. தன் வாழ்நாளில் ஒரு நாள் கூட வேலை செய்ததில்லை என்ற செய்தியை பல சமயங்களில் மார்க் ட்வைன் இவ்வுலகத்துடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். அவருடைய அனைத்து நகைச்சுவையும் மாபெரும் எழுத்து படைப்புகளும் வற்றாத களஞ்சியமான தன் ஆழ்மனதிடமிருந்து அதை பெற்றுக்கொள்வதற்கான திறமையை அவர் கொண்டிருந்ததன் விளைவுதான். மனதின் செயல்களை உடல் எவ்வாறு சித்தரிக்கிறது? உங்கள் வெளிமனமும் ஆழ்மனமும் தங்களுக்கிடையே தகவல்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ள அவற்றோடு ஏற்புடைய நரம்பு மண்டலங்களுக்கிடையேயும் அதே போன்ற தொடர்புகள் இருத்தல் அவசியம். மூளையின் அடிப்பகுதியோடு இணைந்திருக்கும் முதுகுத்தண்டு தொடர்பு அமைப்பு வெளிமனதின் உறுப்பு. இதற்கு தன்விருப்ப நரம்பு மண்டலம் என்றொரு பெயரும் உண்டு. உங்கள் உடலின் புலன்கள் மூலம் நீங்கள் உணர்வுகளை பெறுவதும் உடலின் இயக்கத்தை உங்கள் விருப்பப்படி கட்டுப்படுத்துவதும் தன்விருப்ப நரம்பு மண்டலத்தின் ஊடாக நடைபெறுகிறது. இந்த அமைப்புக்கான கட்டுப்பாட்டு மையம் பெருமூளையின் மேலுள்ள சாம்பல் நிற பொருளின் மேற்பட்டையில் அமைந்துள்ளது. தன்னியக்க அமைப்பு ஆழ்மனதின் உறுப்பு. தன்னியக்க நரம்பு மண்டலம் சிறுமூளை, மூளைத்தண்டு மற்றும் மூளையின் பிற பகுதிகளில் தனது செயல்பாடுகளுக்கான மையங்களை கொண்டுள்ளது. இவ்வுறுப்புகள் உடலின் பெரும் அமைப்புகளுடன் நேரடி தொடர்புகளை கொண்டுள்ளன.
அவற்றின் இன்றியமையாத செயல்பாடுகளுக்கும் துணை புரிகின்றன. இவை அனைத்தும் வெளிமனதின் விழிப்புணர்வு இல்லாத சமயத்திலும் கூட நடைபெறுகின்றன. இவ்விரு அமைப்புகளும் தனித்தனியாகவோ அல்லது ஒரே நேரத்தில் ஒத்திசைந்தோ செயலாற்றும். உதாரணத்திற்கு, ஆபத்து குறித்த ஓர் உணர்வு சிறுமூளைக்கு வந்தடையும் போது பெருமூளையின் சில பகுதிகளுக்கும் தகவல்கள் அனுப்பப்படுகின்றன. வெளிமனம் ஆபத்தை உணர்ந்து மதிப்பீடு செய்வதற்கு முன்பாகவே ஒருவரின் தற்காப்பு திறன்கள் அந்த ஆபத்தை எதிர்கொள்ள தயாராகி விடுகின்றன. மனதிற்கும் உடலுக்கும் இடையேயான தொடர்பை இப்படி எளிமையாக விளக்கலாம். உங்கள் தன்விருப்ப நரம்பு மண்டலத்தில் உள்ள தொடர்ச்சியான மின்சார தூண்டுதல்களுக்கு ஏற்ப அவற்றுக்கு இணையான ஓர் எண்ணத்தை உங்கள் வெளிமனம் கைப்பற்றி கொள்கிறது. முறைப்படி இது அதே போன்ற ஒரு மின்னோட்டத்தை உங்கள் தன்னியக்க நரம்பு மண்டலத்தில் உருவாக்கி படைப்பு ஊடகமாக உங்கள் ஆழ்மனதிடம் அந்த எண்ணத்தை ஒப்படைத்து விடுகிறது. உங்கள் வெளிமனதால் ஊக்குவிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு எண்ணமும் பெருமூளையால் உங்கள் ஆழ்மனதிற்கு துணை புரியும் மூளையின் பிற உறுப்புகளுக்கு அனுப்பப்படுகின்றது. அங்கு அது உருவம் பெற்று உங்கள் புற உலகில் யதார்த்தமாக வெளிப்படுத்தப்படுகின்றது. உடல் இயக்கத்தை கவனித்து கொள்ளும் ஒரு பேரறிவு உள்ளது. அணுக்களின் அமைப்பையும் கண்கள், காதுகள், இதயம், கல்லீரல், சிறுநீர்ப்பை முதலிய உறுப்புகளின் அமைப்பையும் பற்றி படிக்கும்போது ஒன்றாக இணைந்து செயலாற்ற அனுமதிக்கும் ஓர் அறிவு குழுவை உருவாக்கும் பல அணுக்குழுக்களை அவை கொண்டுள்ளன என்பதை கண்டறிவீர்கள். வெளிமனதின் தூண்டுதலால் ஏற்படும் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அவற்றை உய்தறிந்து நிறைவேற்ற இவ்வணுக்குழுக்களால் முடியும். ஓரணு உயிரினத்தை கவனமாக ஆராய்ந்தால் அது உங்கள் சிக்கலான உடலுக்குள் என்ன நடக்கிறது என்பதை காட்டும். இந்த ஓரணு உயிரினத்திற்கு உறுப்புகள் ஏதும் இல்லாவிட்டாலும் கூட அசைதல், ஊட்டமளித்தல், செரித்தல், வெளியேற்றுதல் ஆகிய அடிப்படை செயல்களை செய்வதன் மூலம் மனதின் செயல்பாட்டிற்கு ஆதாரம் அளிக்கிறது. உங்கள் உடல் இயக்கத்தை கவனித்து கொள்ள ஒரு பேரறிவு உள்ளது. அதை நீங்கள் தன்போக்கில் செயல்பட அனுமதிக்கும் பட்சத்தில் அது செம்மையாக செயல்படும் என்று பலர் கூறுகின்றனர். ஒரு விதத்தில் பார்த்தால் இது உண்மைதான். பிரச்சனை என்னவென்றால், புறத்தோற்றங்களின் அடிப்படையில் அமைந்த புலனுறவு ஆதாரத்தோடு உங்கள் வெளிமனம் எப்போதும் இதில் குறுக்கிட்டு கொண்டே இருக்கும். இது பொய்யான நம்பிக்கைகளுக்கும் பயங்களுக்கும் வெற்று அபிப்பிராயங்களுக்கும் வழிவகுக்கும். உளவியல் மற்றும் உணர்ச்சி ரீதியான பக்குவப்படுத்துதல் மூலம் பயங்களும் பொய்யான நம்பிக்கைகளும் எதிர்மறை எண்ணங்களும் உங்கள் ஆழ்மனதில் பதிய வைக்கப்பட்டால் உங்கள் ஆழ்மனதால் அதை தட்டி கேட்க முடியாது. அது தனக்கு வழங்கப்பட்டுள்ள வரைபடத்தின் குறிப்பீடுகளுக்கு ஏற்ப மட்டும்தான் செயல்படும். பொது நன்மைக்காக ஆழ்மனம் தொடர்ந்து செயலாற்றும். உங்கள் ஆழ்மனம் பொது நன்மைக்காக தொடர்ந்து வேலை செய்து வருகிறது. இது அனைத்து பொருட்களுக்கு பின்னால் இருக்கும் உள்ளார்ந்த ஒத்திசைவு கோட்பாட்டை பிரதிபலிக்கின்றது. உங்கள் ஆழ்மனத்திற்கென்று சொந்த மனவலிமை உள்ளது. அது மிகவும் நிஜமானது. நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ அது இரவும் பகலும் வேலை செய்கின்றது. அதுதான் உங்கள் உடலை நிர்மாணிக்கின்றது. ஆனால் அது நிர்மாணிப்பதை உங்களால் பார்க்கவோ கேட்கவோ அல்லது உணரவோ முடியாது. இவை அனைத்தும் ஓர் அமைதியான செயல்முறை. உங்கள் ஆழ்மனதிற்கென்று தனியாக ஒரு வாழ்க்கை உள்ளது. அது எப்போதும் இணக்கம், ஆரோக்கியம் மற்றும் அமைதியை நோக்கியே பயணிக்கும். இதுவே அதனுள் உறைந்திருக்கும் தெய்வீக ஒழுங்கு. இது எல்லா நேரங்களிலும் உங்கள் மூலம் வெளிப்படுத்தப்பட துடித்து கொண்டிருக்கும். உள்ளார்ந்த ஒத்திசைவு கோட்பாட்டில் மனிதர்கள் எவ்வாறு குறுக்கிடுகிறார்கள்? சரியாகவும் அறிவியல் பூர்வமாகவும் சிந்திக்க நாம் பேருண்மையை அறிந்திருக்க வேண்டும். பண்டைய கூற்றுப்படி நீங்கள் பேருண்மையை தெரிந்து கொள்வது அவசியம். அந்த உண்மையை உங்களை விடுவிக்கும். பேருண்மையை அறிந்து கொள்வது என்பது எப்போதும் வாழ்வின் உயிரோட்டம் குறித்து சென்று கொண்டிருக்கும் உங்கள் ஆழ்மனதின் முடிவில்லா பேரு அறிவுடனும் சக்தியுடனும் ஒத்திசைவுடன் இருப்பது. அறியாமையாலோ அல்லது பிற காரணங்களாலோ ஏற்படும் இணக்கமற்ற ஒவ்வொரு எண்ணமும் செயலும் அனைத்து வகையான முரண்பாடுகளையும் கட்டுப்பாடுகளையும் தோற்றுவிக்கும். 11 மாதத்திற்கு ஒருமுறை நீங்கள் ஒரு புதிய உடலை பெறுகிறீர்கள் என்று அறிவியல் அறிஞர்கள் கூறுகின்றனர். எனவே பௌதீக தளத்திலிருந்து பார்க்கும்போது உங்கள் வயது வெறும் 11 மாதம் மட்டுமே. பயம், கோபம், பொறாமை மற்றும் தீய எண்ணம் ஆகியவற்றால் உங்கள் உடலை மீண்டும் பழுதுபடுத்தினால் நீங்கள் உங்களை மட்டுமே குறை கூற வேண்டியிருக்கும், வேறு யாரையும் அல்ல.
நீங்கள் உங்கள் எண்ணங்களின் மொத்த வடிவம். எதிர்மறையான எண்ணங்களையும் காட்சிகளையும் ஊக்குவிப்பதிலிருந்து நீங்கள் விலகி இருக்கலாம். இருளை போக்குவதற்கான வழி வெளிச்சத்தை கொண்டு வருவதுதான். குளிரிலிருந்து விடுபட வெப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். எதிர்மறை எண்ணத்திலிருந்து மீள்வதற்கு நல்ல எண்ணத்தை அதனிடத்தில் வைக்க வேண்டும். நல்லவற்றை நினைத்து சுய பிரகடனத்தை கூறுங்கள். தீயவை மாயமாய் மறைந்துவிடும். ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் பலசாலியாகவும் இருப்பது இயற்கைதான். இவ்வுலகில் பிறக்கும் ஒவ்வொரு சராசரி குழந்தையும் பரிபூரண ஆரோக்கியத்துடன் பிறக்கிறது. அதன் அனைத்து உறுப்புகளும் கச்சிதமாக செயல்படுகின்றன. இதுதான் இயல்பு நிலை. அதனால் நாம் தொடர்ந்து ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் பலசாலியாகவும் தான் இருக்க வேண்டும். தற்காப்பு உள்ளுணர்வு தான் உங்கள் இயல்பின் மிகவும் சக்தி வாய்ந்த உள்ளுணர்வு. இவ்வுள்ளுணர்வு உங்கள் இயல்பில் உறைந்துள்ள ஒரு வலிமை மிக்க, என்றும் ஜீவித்திருக்கும் நிரந்தரமான இயக்கத்தை கொண்டிருக்கும் ஓர் உண்மையை உருவாக்குகிறது. உங்களுக்குள் உறைந்திருக்கும் வாழ்க்கை கோட்பாடு உங்களை எப்போதும் எல்லா நிலையிலும் பேணி பாதுகாப்பதை தன் தலையாய கடமையாக கொண்டுள்ளது. இல்வாழ்க்கை கோட்பாட்டுடன் உங்களது அனைத்து எண்ணங்களும் கருத்துகளும் நம்பிக்கைகளும் ஒத்திசைவுடன் இணக்கமாக இருக்கும்போது அவை அனைத்தும் மிகச்சிறந்த ஆற்றலுடன் இயங்கும். இயற்கைக்கு மாறான சூழ்நிலைகளை தூண்டுவதை காட்டிலும் இயல்பான சூழ்நிலைகளை மீண்டும் ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு வருவது மிகவும் எளிதானது, நிச்சயமானது என்பது இதன் மூலம் தெளிவாகின்றது. நோய்வாய்ப்படுவது இயற்கைக்கு புறம்பானது. நோயுற்றிருக்கும் சூழ்நிலை என்பதற்கு நீங்கள் வாழ்வின் போக்கிற்கு எதிராக போகிறீர்கள் என்றும் எதிர்மறையாக சிந்திக்கிறீர்கள் என்றும் பொருள் கொள்ளலாம். வாழ்வு விதி என்பது வளர்ச்சி விதி. இயற்கையில் உள்ள அனைத்தும் அமைதியாக நிரந்தரமான வளர்ச்சியில் தங்களை வெளிப்படுத்துவதன் மூலம் இவ்விதியின் இயக்கத்திற்கு சான்று பகர்கின்றன. வளர்ச்சியும் வெளிப்பாடும் இருக்குமிடத்தில் வாழ்வு இருக்கும். வாழ்வு இருக்குமிடத்தில் இணக்கம் இருக்கும். இணக்கம் இருக்குமிடத்தில் பரிபூரண ஆரோக்கியம் இருக்கும். உங்கள் எண்ணம் உங்களது ஆழ்மனதின் படைப்பு கோட்பாட்டுடன் இணக்கமாக இருந்தால் உள்ளார்ந்த இணக்க கோட்பாட்டுடன் நீங்கள் ஒத்திசைவாக இருக்கின்றீர்கள் என்பது நிச்சயம். இணக்க கோட்பாட்டிற்கு இசைவாக இல்லாத எண்ணங்களை நீங்கள் ஊக்குவித்தால் இந்த எண்ணங்கள் உங்களோடு ஒட்டிக்கொள்ளும், உங்களை அலைக்கழிக்கும், உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும், இறுதியில் நோயை கொண்டு வரும். தொடர்ந்து நீங்கள் இதே எண்ணங்களை கொண்டிருந்தால் அவை காலனை கூட கையுடன் கூட்டி கொண்டு வரும். நோயை குணமாக்குவதில் உங்கள் உடல் அமைப்பு முழுவதிலும் உங்கள் ஆழ்மனதின் இன்றியமையாத ஆற்றல்கள் பாய்ந்து பரவுவதை அதிகரிக்க வேண்டும். பயத்தையும் கவலையையும் மனக்கலக்கத்தையும் பொறாமையையும் வெறுப்பையும் அழிவுபூர்வமான அனைத்து எண்ணங்களையும் விட்டொழிப்பதன் மூலம் இதை செய்ய முடியும். முதுகுத்தண்டு காசநோய் குணமாக்கப்பட்டது. பாட் நோய் என்று அழைக்கப்படும் முதுகுத்தண்டு காசநோய் குழந்தைகளை பயங்கரமாக துன்புறுத்திய ஒரு கொடிய நோய். இண்டியானா மாநிலத்தில் உள்ள இண்டியானா போலீஸைச் சேர்ந்த ஃப்ரெட்ரிக் எலியாஸ் ஆண்ட்ரூஸ் என்ற ஒரு குழந்தை இந்நோயால் அவதியுற்றது. இந்நோய் அவனை முடமாக்கி நடக்க விடாமல் செய்தது. அவன் தன் கைகளையும் மூட்டுகளையும் உபயோகித்து நடந்தான். அவனை குணப்படுத்தவே முடியாது என்று அவனது மருத்துவர் தீர்ப்பளித்தார். ஆண்ட்ரூஸ் மருத்துவரின் தீர்ப்பை ஏற்க மறுத்து பிரார்த்தனை செய்ய துவங்கினான். அவன் தனக்கென்று ஒரு சுய பிரகடனத்தை உருவாக்கினான். அதை நன்றாக மனதில் உள்வாங்கியவாறு அவன் தினமும் பலமுறை கூறி வந்தான். அந்த வாசகம் இதுதான்: நான் முழுமையானவன், கச்சிதமானவன், பலம் வாய்ந்தவன், சக்தி மிக்கவன், அன்பானவன், இணக்கமானவன், மகிழ்ச்சியானவன். அவன் இரவில் படுக்கச் செல்வதற்கு முன்னும் காலையில் எழுந்தவுடனும் முதல் வேளையாகவும் இப்பிரார்த்தனையை கூறி வந்தான். அவன் மற்றவர்களுக்காகவும் பிரார்த்தித்து அன்பு மற்றும் ஆரோக்கியம் குறித்த எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு அனுப்பினான். இந்த மனப்போக்கும் பிரார்த்தனை முறையும் அவனுக்கு பன்மடங்காக திரும்பி வந்தன. அவனது விசுவாசமும் விடாமுயற்சியும் பெரும் நன்மைகளை விளைவித்தன. பயம், கோபம், பொறாமை குறித்த எண்ணங்கள் அவனுள் எழும்போது அவன் உடனே அதை எதிர்க்கும் ஆற்றல் கொண்ட சுய பிரகடன வாசகத்தை தன் மனதில் கூறினான். அவனது வழக்கமான சிந்தனைக்கு ஏற்ப அவனது ஆழ்மனம் செயல்விடையளித்தது. அவன் வலிமை மிக்க, நேராக நிற்கவல்ல முழுமையாக மனிதனானான். இதுதான் பைபிளில் சொல்லப்பட்ட வாசகத்திற்கான பொருள். நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது.
உங்கள் ஆழ்மனதின் சக்திகள் மீதான விசுவாசம் உங்களை எவ்வாறு முழுமையாக்குகிறது? ஆழ்மனதின் குணமாக்கும் சக்தி பற்றிய என் சொற்பொழிவுகளுக்கு வந்த ஓர் இளைஞனுக்கு கண்ணில் தீவிரமான பிரச்சனை இருந்தது. அதை சரி செய்ய நுண்ணிய ஆபத்தான அறுவை சிகிச்சை ஒன்றை செய்ய வேண்டியிருக்கும் என்று அவனது கண் மருத்துவர் கூறினார். பிரார்த்தனையின் அறிவியல் அடிப்படையை பற்றி அறிந்து கொண்ட பிறகு அந்த இளைஞன் தனக்குத்தானே, என் ஆழ்மனம் என் கண்களை படைத்தது, அதே ஆழ்மனதால் என்னை குணப்படுத்த முடியும் என்று கூறிக்கொண்டான். ஒவ்வொரு இரவும் தூங்க செல்வதற்கு முன் அவன் ஒரு மயக்கமான தியான நிலைக்குள் அல்லது தூக்கத்தை ஒத்த நிலைக்குள் நுழைந்தான். தன் கவனத்தை சிதறவிடாமல் அதை தன் கண் மருத்துவர் மீது ஒருமுகப்படுத்தினான். மருத்துவர் தன் முன்னால் இருப்பது போல கற்பனை செய்தான். மருத்துவர் அவனிடம் ஓர் அதிசயம் நிகழ்ந்துள்ளது என்று கூறுவதை கேட்டான் அல்லது கேட்பது போன்று கற்பனை செய்தான். இதை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு இரவிலும் தூங்க செல்வதற்கு முன் சுமார் 5 நிமிடங்கள் வரை தொடர்ந்து செய்தான். 3 வாரங்களுக்கு பிறகு தன் கண் மருத்துவரை மீண்டும் சந்தித்தான். அப்போது அவர் அவனது கண்களை பரிசோதித்தார். மீண்டும் ஒரு முறை பரிசோதித்த பிறகு இது ஒரு அதிசயம் என்று ஆச்சரியப்பட்டு கூறினார். என்ன நடந்தது? இவ்விளைஞன் ஆழ்மனதை நம்ப வைத்து அதனிடம் தன் எண்ணத்தை தெரிவிப்பதற்கான ஒரு கருவியாக அல்லது வழியாக தன் கண் மருத்துவரை பயன்படுத்தி ஆழ்மனதில் பதியச் செய்தான். மீண்டும் மீண்டும் கூறியதன் மூலமும் விசுவாசம் மற்றும் எதிர்பார்ப்பின் மூலமும் தன் ஆழ்மனதை நிறைத்தான். அவனது ஆழ்மனம் அவனுடைய கண்ணை உருவாக்கி இருந்தது. அக்கண்ணின் இயல்பான ஆரோக்கியமான அமைப்பை அல்லது வரைபடத்தை அது தன்னுள் வைத்திருந்தது. கண்ணை ஆரோக்கியமான நிலைக்கு மீட்டு கொண்டு வருவதற்கான எண்ணத்தால் நிறைவேற்றப்பட்ட போது அது உடனே அதை குணப்படுத்தும் செயலில் இறங்கியது. உங்கள் ஆழ்மனதின் சக்திகள் மீதான விசுவாசம் உங்களை முழுமையாக்க முடியும் என்பதற்கு இது மற்றுமோர் எடுத்துக்காட்டு.